ம். வாங்கங்க. வாடா. ம். ம். அஸ்வினி, ஆ? இவன் என் ஃப்ரெண்டு பிரசாத். ஓ, ஹலோ. ஹலோ. வாங்க, வாங்க. உள்ள வந்து உட்காருங்க. உட்கார்றா. ம். நான் உள்ள போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரவாங்க? என்ன எடுத்துட்டு வரவான்னு கேக்குற? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. ஆ, சரிங்க. என்னடா ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வந்திருக்க? வீடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடா. நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்க. ஃபர்ஸ்ட் வீடுல எவ்வளோடா செலவாச்சு? செலவெல்லாம் விடுறா. வீடு பார்க்க அழகா இருக்குல்ல, அதானே வேணும். உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்கு. ம். பணம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். என்னங்க? எடுத்துக்கூடா. எடுத்துக்கோங்க. கூல் ட்ரிங்க்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. கூல் ட்ரிங்க்ஸ் நல்லாதாங்க இருக்கும். ஏன்னா அது நான் பண்ணது இல்லைங்க. டேய், அவ அப்படிதான் கிண்டலுக்கு சொல்லுவா. ஆனா அவ சமையல் பண்ணா செமையா இருக்கும்டா. நீ வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவ. அவ்வளோ டேஸ்டா சமைப்பா. ம். ஓ! அப்படியா? ம். அப்படின்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிட்டுறேன். வாடா. இது உன் வீடு மாதிரி. எப்ப வேணாலும் வந்து சாப்பிடலாம். அப்படியா? நீ கூப்பிட்டா மட்டும் போதுமா? ஆ, ம். உன் ஒய்ஃபும் கூப்பிட்டா தான் வந்து சாப்பிடுவேன். டேய், நான் சாப்பிட கூப்பிட்டா என்ன? என் பொண்டாட்டி சாப்பிட கூப்பிட்டா என்னடா? எங்க 2 பேர்ல யார் கூப்பிட்டாலும் ஒண்ணுதானே. என்ன அஸ்வினி, சரியா சொன்னனா? எப்பவும் நீங்க வேற, நான் வேற இல்லைங்க. இன்னைக்கு எங்க வீட்ல நீ நல்லா திருப்தியா சாப்பிட்டு தான் போற. சரியா? ஐயோ! இன்னிக்கா? ஆமா. 2 ம். பேரும் என்ன இவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்கீங்க? அஸ்வினி, நான் சொல்றது கரெக்ட் தானே? இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு நல்லா திருப்தியா சாப்பாடு போட்டு அனுப்பி வைக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரியே திருப்தியா சாப்பாடு போட்டு அனுப்பலாங்க. சரி, நீ உள்ள போய் தடபுடலா சமையல் ஆரம்பிச்சிரு. ஐயோ! சரிங்க. இன்னைக்கு ஆ, வேண்டாம்டா. இன்னொரு நாள் எப்பவாவது வந்து ரிலாக்ஸா சாப்பிட்டுக்கிறேன். இப்ப தான்டா வெளிய நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு வந்தேன். டேய், என்னடா திடீர்னு இப்படி சொல்ற? பரவால்லடா. இன்னொரு நாள் வர்றேங்கிறான்ல. அப்ப திருப்தியா சாப்பிட்டு போறேன். சரியா? சரிடா, உன் இஷ்டம். சரிடா. நான் கிளம்புறேன். ஓகேடா. ம், நான் வரேங்க. ம். டேய், பாத்து போடா. என்னங்க? உங்க ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டு வர போறேன்னு ஏங்க என்கிட்ட சொல்லவே இல்ல நீங்க? பாத்து ரொம்ப நாள் ஆகுதுடி. எதர்ச்சியா இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தேன். அதான் டக்குன்னு வீட்டுக்கு கூட்டு வந்தேன். ஓ, அப்படியா? சரிங்க. ஆ, என்னங்க? ம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஆ, நான் தப்பா நினைக்கிற மாதிரி நீ என்னடி சொல்லப் போற? சொல்லு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு உங்க ஃப்ரெண்டு வந்திருந்தார்ல. ஆமா. அதுக்கு என்ன? அவரு என்ன பாக்குற விதமும் சரியில்ல, பேசுற விதமும் சரியில்லைங்க. எனக்கு ஏதோ தப்பா தோணுதுங்க. அப்படியா? எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியலையே. ஏய், உனக்கு தப்பாவா தோணுச்சு? ஆமாங்க. அவரு என்ன பார்த்து பேசும்போதெல்லாம் என் உடம்பு முழுக்க கம்பளி பூச்சி ஊர்ற மாதிரி இருக்குங்க. அவ்ளோ வக்ரமா பாக்குறாரு அவரு. பேசுற விதமும் ஒரு மாதிரியா இருக்குங்க. அவரை இனிமே இங்க கூட்டு வராதீங்க. ஏய், தேவையில்லாம அவனை பத்தி தப்பா பேசாத. படுத்து தூங்கு. ம். ம், ம். ம். சாப்பிடுங்க.
ம். ஓகே செல்லம், நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ம், பாய். பாய். நீங்களா? என்னங்க இந்த டைம்ல வந்திருக்கீங்க? என் வீட்டுக்காரர் வீட்ல இல்லைங்க. உங்க வீட்டுக்காரர் வீட்ல இல்லனா என்ன அப்படியே வெளியே நிக்க வச்சு அனுப்பிடலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாதுங்க. நான் திரும்பி போற ஐடியாலலாம் இல்ல. என்னது? ஏங்க அவர் வீட்ல இல்லன்றல்ல. யாராவது பார்த்தா நல்லா இருக்காது. நீங்க முதல்ல இங்கேருந்து வெளிய போங்க. ஏங்க என்ன ஓபனா வெளியே போன்னு சொல்றீங்க? அதெல்லாம் முடியாதுங்க. உங்ககிட்ட நான் இன்னைக்கு பேசியே ஆகணும். சரி, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கிளம்புங்க. சரி, உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? இன்னும் இல்லைங்க. இந்த விஷயத்த கேட்க தான் வந்தீங்களா இங்க? இல்லங்க, எனக்கு உங்களை பத்தி ஒரு விஷயம் தெரிய வந்தது. அத உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? என்ன பத்தி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்? சொல்றேன் இரு. அத சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டீ போட்டு தரியா? குடிச்சிட்டு தெம்பா சொல்றேன். அதெல்லாம் முடியாது. முதல்ல நீங்க விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அப்புறமா வேணா உங்களுக்கு டீ போட்டு தரேன். அதெல்லாம் முடியாது கண்ணு. நீ குடிக்க டீ கொடுத்தாதான் சொல்லுவேன். சரி இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏங்க நீங்க போய் ஹால்லயே உட்காருங்க, நான் அங்கேயே டீ எடுத்துட்டு வரேன். நீ டீ போடுற அழகா பார்க்கலான்னு ஆசையா வந்தேன். ஏன் வரக்கூடாதா? சரி, உன்னை பத்தி என்ன தெரியும்னு கேட்டல, சொல்றேன் கேளு. ம்? உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை அபார்ஷன் ஆயிருக்குல்ல? ம்? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒருத்தனை லவ் பண்ணிருக்க. அவன் மூலமா நீ பிரெக்னன்ட் ஆகி அது அபார்ஷன் வரைக்கும் போயிருக்கு. ஐயையோ. அப்புறமா என் ஃப்ரெண்டை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்க. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்கங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்க கூடாது, சரியா? சரிங்க, இப்ப என்ன சொல்ல வரீங்க? இந்த விஷயம்லாம் என் ஃப்ரெண்டுக்கு தெரியாததுனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ம்? அவனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? நடந்த எல்லா விஷயத்தையும் நான் அவன்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடாதீங்க. அது என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு விபத்து மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கடவுளா பார்த்து எனக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுத்திருக்காரு. அந்த வாழ்க்கைய நீங்க நாசமாக்கிடாதீங்க. இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சதுன்னா அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். இதனால எங்களோட குடும்ப வாழ்க்கையே நாசமா போயிடுங்க. அப்படின்றியா? அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னா நீ எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணணும். என்ன பண்ணணுங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நீ எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்னங்க இவ்ளோ கேவலமா பேசுறீங்க? நான் உங்க ஃப்ரெண்டோட வைஃப்ங்க. அத மறந்துட்டீங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியும். ஆனா உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே அபார்ஷன் ஆன விஷயம் உன் புருஷனுக்கு தெரியாதுல்ல? ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு உடனே டைவர்ஸ் கொடுத்துருவான். ஆ? வர வாரம் உன் புருஷன் ஆபீஸ் விஷயமா வெளியே போறான். அந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னானா இல்லையான்னு தெரியல. வர திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் அவன் டூர்ல தான் இருப்பான். அவன் ஊர்ல இல்லாதப்போ நான் இங்க வரேன். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். உனக்கு ஓகேனா சொல்லு, இல்லனா இந்த விஷயம் உன் புருஷனுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படின்னா நீங்க என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்குறீங்களா? இது பிளாக்மெயிலா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. இந்த விஷயம் உன் புருஷனுக்கு தெரியக்கூடாதுன்னா நான் சொன்ன மாதிரி செய். நான் சொன்ன மாதிரியே செஞ்சேன்னா உனக்கு ஒன்னும் ஆகாது. இல்லனா உன்னோட இந்த வாழ்க்கை நரகமாயிடும். ஓவரா மண்டையை போட்டு குழப்பிக்காம ஓகேன்னு சொல்லு. திங்கக்கிழமை வந்து பாக்குறேன். வரும்போது நல்ல புது பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இரு. சரியா? பாய்.
அஸ்வினி, என்னங்க? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆபீஸ் விஷயமா ஒரு 5 நாள் நான் வெளில போறேன். நீ ஜாக்கிரதையா இரு, சரியா? அ என்னங்க இது? இப்படி லாஸ்ட் மினிட்ல வந்து சொன்னா என்னங்க ஆ, அர்த்தம்? ஆ, இல்ல அஸ்வினி. திடீர்னு தான் எங்க மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி போகணும்னு சொன்னாரு. அதனால தான் லாஸ்ட் மினிட்ல உன்கிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு. சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ம். அஸ்வினி, ம். நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் ஜாக்கிரதையா இரு. நான் பாத்துக்கறேன். நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ம். பாய். பாய். அந்த பாவி சொன்ன மாதிரியே அவரு ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது அவன் சொன்ன மாதிரி நான் நடந்துக்கலன்னா என்னோட பழைய விஷயத்தையெல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுவான். அவன் மட்டும் அப்படி சொல்லிட்டானா கண்டிப்பா அவர் என்னை விட்டு போயிடுவாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அவர்கிட்ட இவன் இந்த மாதிரி என்ன பிளாக்மெயில் பண்றான்னு சொன்னா அப்பவும் அவருக்கு என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். நான் என்ன செஞ்சாலும் அது எனக்கே எதிரா வந்துரும் போல இருக்கே. என்னால அவரை விட்டு வாழ முடியாது. அவருக்காக இன்னைக்கு ஒரு நாள் அவன் சொன்ன மாதிரி நடந்துக்கலாம். இதை விட்டா எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. ம்? ஆ? என்னங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஏதோ ஆபீஸ் விஷயமா வெளியூர் போறேன்னு சொன்னீங்க. போகலைங்களா? இல்ல, போகல. என்னங்க ஏன் முகம் வாடி இருக்கு? என்னங்க ஆச்சு? ஒரு நாள் என் பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பிட சொன்னப்போ, இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன்னு சொல்லியிருந்தான்ல, ஆமாங்க. ஏன் அவர் ஏதாவது சொன்னாரா? அவன் செத்து போயிட்டான். ஆ? என்னது செத்து போயிட்டாரா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இன்னைக்கு காலையில வீட்ல இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போனேன்ல, திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அவன் ஹார்ட் அட்டாக் வந்து காலையில இறந்து போயிட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே ஆபீஸ்ல இருந்து அவன் வீட்டுக்கு போய் அங்கிருந்து எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு தான் வரேன். இப்படி அல்பாயுஸ்ல அவன் போவான்னு நான் நினைக்கல. அவரை பார்த்தா சின்ன வயசு போல தானங்க இருக்கு.